யார் என்ன சொன்னாலும் இது அண்ணன் தம்பி பொங்கல். ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் போய் பாருங்க. 10ஆம் தேதி நம்ம படம் பராசக்தி ரிலீஸ் ஆகுது. அதையும் போய் பாருங்க. 2 படமுமே பொங்கலுக்கு பயங்கரமா ஓடப்போகுது அப்படின்னு யாரு சொன்னது? வேற யாரும் இல்ல. பராசக்தி படத்தோட ஹீரோ சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. ரீசன்ட் டைம்ஸாவே பராசக்தி படத்தோட ரிலீஸ சுத்தி பயங்கர கான்ட்ரோவர்சிஸ் போயிட்டு இருந்துச்சு. அதாவது தளபதி விஜய் கூட போட்டி போடுறாரு சிவகார்த்திகேயன். வேணும்னே பராசக்தி படத்தை ஜனநாயகன் கூட கிளாஷ் விடுறாரு. பாத்தீங்களா, துப்பாக்கியை வாங்கிட்டு அவருக்கே இப்படி பண்றாரே அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சோஷியல் மீடியால அவரை சுத்தி, ஜனநாயகனை சுத்தியும் பராசக்தியை சுத்தியும் இது போய்க்கிட்டே இருந்துச்சு. அண்ட் இன்னும் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் மேலே போய் சிவகார்த்திகேயனை தரக்குறைவா பேசுறது இல்லாம அவர்களோட குடும்பத்தையும் தரக்குறைவா பேசுற அந்த ஒரு சுச்சுவேஷன்லயுமே இந்த விஷயம் போயிட்டுச்சு. அண்ட் இந்த விஷயத்துக்கு தான் ஒரு சரியான பதிலடி கொடுக்குற மாதிரி சிவகார்த்திகேயன் இன்னைக்கு நடந்த பராசக்தி ஆடியோ லான்ச்ல ஒரு தரமான ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த ஆடியோ லான்ச்சில் பராசக்தி படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து பயங்கரமாக பேசியிருந்தாங்க. குறிப்பாக ஜெயம் ரவி அவர்கள் வந்து ஒரு ஈகோலெஸ் ஸ்பீச்சை வந்து கொடுத்துருந்தாரு. அவரும் ஒரு ஹீரோ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயன் படத்தில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அண்ட் அவரோட 25வது படத்துக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இன்னும் பல உயரங்கள் போவீங்க அப்படின்னு சிவகார்த்திகேயனுக்கு வாழ்த்துக்கள் சொன்னார் ரவி மோகன். அண்ட் அதை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் பேச வந்தார். அங்கே தான் நிறைய விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. முதல்ல பராசக்தி படத்தை பற்றியும் அங்கே ஒர்க் பண்ணவங்களை பற்றியும் டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ், அவங்க கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றி எல்லாத்தையுமே சிவகார்த்திகேயன் அழகாக அட்ரஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஜனவரி 10ஆம் தேதி பராசக்தி வெளியாகுது. ஸோ எல்லாரும் போய் பாருங்க அப்படி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ரிலீஸ் பிரச்சனைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். இதில் அவர் அட்ரஸ் பண்ண ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்ல பராசக்தி படத்தோட ரிலீஸை வந்து தீபாவளியை ஒட்டி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே தீபாவளிக்கு வந்து ஜனநாயகன் படம் வந்து வெளியாகிற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பொங்கலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ்மெண்ட்லேயே பொங்கல் ரிலீஸ் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதை நோக்கி தான் பிஸ்னஸ், அதை நோக்கி தான் வணிகத்தை நகர்த்தி போயிட்டே இருக்கும்போது தான் சடனாக அவங்களுக்கு ஜனநாயகன் படமும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாருன்னா, ரிலீஸ் டேட்டை மாற்ற முடியுமா அப்படின்னு ப்ரொடியூசர் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, நாங்கள் இதை சுற்றி தான் வந்து நிறைய பிஸ்னஸ் பிளான் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணால் தப்பாயிடும், இப்போ நம்ம போஸ்ட்பான் பண்ணால் தப்பாயிடும். ஸோ நம்ம வந்து பெரிய லாங் வீக்கெண்ட் நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரொடியூசர் சைடில் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் சிவகார்த்திகேயன் என்ன பண்ணியிருக்காருன்னா, தளபதி விஜயோட மேனேஜரான ஜெகதீஷ் அவர்களுக்கு வந்து கால் பண்ணி, பராசக்தி வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பிளான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம தளபதியோட ஜனநாயகனும் அங்கே ரிலீஸ் ஆகிற மாதிரி வருது. ஸோ இதை பற்றி நான் கொஞ்சம் பேச முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஜெகதீஷே என்ன சொல்லியிருக்காருன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் 10 நாள் லீவ் வருது, 2 படம் வரலாமே அப்படிங்கிற மாதிரி ஜெகதீஷ் சொன்னார். இல்லை இது ரொம்ப வேற ஒரு விஷயமா போயிட போகுது. நான் வந்து தளபதி விஜய் கிட்ட மட்டும் இதை கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு சிவகார்த்திகேயன். அப்போ ஜெகதீஷ் என்ன பண்ணியிருக்காருன்னா, விஜய் சார் கிட்ட போய் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து சொல்றாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது விஜய் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, ஆல் த பெஸ்ட் சொன்னேன் சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. இப்போ ஜெகதீஷ் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு கால் பண்ணி, நான் இந்த மாதிரி விஜய் சார் கிட்ட சொல்லிட்டேன், அவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஆல் த பெஸ்ட் சொன்னார் விஜய் சார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ சிவகார்த்திகேயன் வேணும்னே விஜய் சாருக்கு ஆப்போசிட்டாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு, வேணும்னே ஒன்று பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கு இது ஒரு அழகான பதிலாக அமைஞ்சுது. அதை தாண்டி சிவகார்த்திகேயன் வேணும்னே விஜய் சாருக்கு எதிராக செயல்படுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு நச்சுன்னு ஒரு பதில் சொன்னார். கோட் படம் பார்த்துட்டு விஜய் சாருக்கு வந்து கால் பண்ணிட்டு, "சார் படம் ரொம்ப சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து "தேங்க் யூ ப்ரோ" அப்படின்ற மாரி சொல்லியிருக்காராம். "எதுக்கு எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்றீங்க? நீங்க எனக்கு ஒரு நல்ல சீன குடுத்தீங்க. நான் தானே தேங்க்ஸ் சொல்லணும்" அப்படின்னும்போது, "இல்ல நீங்க ரொம்ப அழகா வந்து இந்த சீன வந்து பண்ணி குடுத்துட்டு போனீங்க. அதனால உங்களுக்கு நான் எத்தன வாட்டி வேணாலும் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன்" அப்படிங்கிற மாரி சிவகார்த்திகேயனுக்கு விஜய் சார் ரொம்ப அழகா ஒரு சூப்பரான விஷயத்த வந்து சொன்னாருன்ற மாரி சிவகார்த்திகேயன் இந்த பராசக்தி ஆடியோ லான்ச்ல இத பகிர்ந்துக்கிட்டாரு. அண்ட் இதன் மூலமா சிவகார்த்திகேயன் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நானும் தளபதியும் நல்ல நட்பான இடத்துல தான் இருக்கோம். நீங்க தேவையில்லாம சிலர் வந்து பரப்புற வதந்தி வந்து எங்கள எதுவுமே பண்ணாது. அண்ட் எவன் என்ன சொன்னாலும் இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான வைபான ஒரு லைனையுமே வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம 9ஆம் தேதி ஜனநாயகன் போய் பாருங்க. 10ஆம் தேதி பராசக்தி போய் பாருங்க. ஸோ நமக்கு இது ஒரு பெரிய வீக்கெண்ட். 2 படமுமே பயங்கரமா ஓடும். ஸோ இந்த படத்துக்கு கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் தேவை. அண்ட் இன்னொரு ஒரு உருக்கமான விஷயமும் சொன்னாரு. அண்ட் யூசுவலாவே வந்து இந்த சோசியல் மீடியால ஹேட்ரேட் நெறைய வந்து பரப்புவாங்க. ஆனா இந்த வாட்டி ஒரு படி அதிகமா போயி என்னோட ஃபேமிலியெல்லாம் வந்து கொஞ்சம் தரக்குறைவா பேசிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் ஹர்ட் ஆயிருச்சு.
அவர் காலேஜ் படிச்சுக்கிட்டுற சமயத்துல, அவங்க அப்பா இறந்த சமயத்துல வந்து, அவங்க அம்மா வந்து அந்த இடத்துல வந்து கேட்டாங்களாம். "எங்கள இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே! இதோ இந்த பையன வந்து யார் பார்த்துக்குவா? எங்களுக்கு இனிமேல் யார் இருக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்டதாவும், அந்த ஒரு விஷயம் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அந்த டைம்ல வந்து ரொம்பவே ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்திருக்கு. அது இப்ப வரைக்கும் எனக்கு மைண்ட்ல கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாரி இருந்துச்சு. அண்ட் பல சிச்சுவேஷன்ல எனக்கு ஒரு ஒரு கஷ்டம் நடக்கும்போதும், எனக்கு ஒரு ஒரு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும்போதும், ஒவ்வொரு வாட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன்ஸ் தான் வந்து நின்னு இருக்காங்க அப்படிங்கிற மாரி ரொம்ப உருக்கமான ஒரு விஷயம் சொன்னாரு. இத கேட்கும்போது அங்க இருந்த எல்லாருமே பயங்கரமா எமோஷனலும் ஆனாங்க. அண்ட் கேமராமேன் அப்படியே அவங்க அம்மாக்கு வந்து பேன் பண்ணி வைக்கும்போது, அவங்க அம்மாவும் அழுதாங்க. அப்போ சிவகார்த்திகேயன் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, "அம்மா இதோ பாருங்க, உங்க பையனுக்காக இத்தன பேர் இருக்காங்க" அப்படின்னு சொல்லி அந்த ஆடிட்டோரியம்ல இருக்கிற எல்லாரையுமே காட்டுனாரு. ஸோ எப்பவுமே சிவகார்த்திகேயன் ஒரு ஸ்பீச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, என்னுடைய ஃபேன்ஸான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு வணக்கம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாரு. ஸோ அதே மாரி இன்னைக்கோட ஸ்பீச்லயுமே அவர் முடிக்கும்போது, "நீங்க எல்லாருமே எனக்கு இருக்கிறீங்க. எனக்கு இது போதும். உங்களுக்கு நான் இருக்கேன். எனக்கு நீங்க இருக்கீங்க." அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அழகா முடிச்சாரு. அண்ட் ஆங்கர்ஸான விஜய் அண்ட் ஏஞ்சலின் ஒரு பயங்கரமான விஷயத்த வந்து அவர்கிட்ட போட்டு வாங்குனாங்க. "நீங்க வந்து பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணி சூப்பரா படங்கள்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. ஃபியூச்சர்ல அரசியலுக்கு வருவீங்களா?" அப்படிங்கிற ஒரு குதர்க்கமான கேள்விய கேட்கும்போது, "கண்டிப்பா நான் வரவே மாட்டேன். நான் ஒரு நடிகர் தான். இதுக்கு பின்னாடி வந்து எந்த அரசியல் சார்ந்த எந்த பின்புலமும் இல்ல. என் நடிக்கிற வேலைய நான் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பேன்." அப்படிங்கிற மாரி ரொம்ப அழகா, "நான் அரசியலுக்கு வரமாட்டேன்." அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்கா சொல்லி முடிச்சிருக்காரு. அண்ட் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் பேசின இந்த ஸ்பீச் ரொம்பவே கிளாரிட்டியா இருந்துச்சு. ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாரி நெறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு சிவகார்த்திகேயன் பேசின இந்த ஸ்பீச் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அண்ட் நமக்கு இந்த பொங்கலுக்கு ஜனநாயகன், பராசக்தின்னு 2 சூப்பரான படங்கள் வருது. அண்ட் என்னதான் வந்து ஜனநாயகன் விஜய் சாரோட கடைசி படம் அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தாலும், இன்னைக்கு அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அத பார்க்கும்போதே பயங்கர வைபா இருக்கு. ஸோ நம்ம விஜய் சார இவ்ளோ நாள் எத பார்த்து ரொம்ப புடிச்சு நம்ம பார்த்துட்டு இருந்தோமோ, அது அவரோட கடைசி படத்துல நெறையவே இருக்குன்ற மாரி இருக்கு. ஸோ பயங்கரமான ஒரு கமர்ஷியல் பவர் பேக்டு பெர்ஃபார்மன்ஸா தான் விஜய் சார் கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். அண்ட் முக்கியமா எல்லா படங்களுமே விஜய் சாரோட ஐகானிக் டயலாக் இருக்கு பார்த்தீங்களா? "ஐ அம் வெயிட்டிங்" அத இந்த சீன்ல வந்து சொல்ல வராரு. ஆனா ஸ்டாப் பண்ணிட்டு, "ஐ அம் கமிங்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் படத்துல வந்து ஆங்காங்கே நெறைய அரசியல் வசனங்கள், அரசியல் தாக்குதல்கள்லாம் இருக்குன்ற மாரி தான் இருக்கு. படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ஆங்காங்கே இல்ல, நெறைய இடங்கள்ல வந்து பகவந்த் கேசரியோட சாயல் நெறையவே இருக்கு. ஸோ இந்த படம் ஒரு அன்அஃபிஷியல் ஆர் அஃபிஷியல் ஆர் என்னன்னு தெரியல. இது பகவந்த் கேசரியோட ரீமேக்கா இருக்கும் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் வந்து இப்பவே வந்து சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ட்ரெய்லர்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் எதுன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து பின் பண்ணுங்க. ஸோ ஜனநாயகன் அண்ட் பராசக்தி இந்த ஜனவரி மாதம் பொங்கலுக்கு 2 படமே ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்க எந்த படத்த பார்க்க போறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி